வணக்கம். இன்னைக்கு என்ன எல்ரேடா எடுத்துட்டு வந்த? ஒரே ஒரு எம்எல்ஏக்கா. யாரு? காமராஜ காணுங்கா. காணுமா? எனக்கு தெரியும் ஏன் காணா போனாருன்னு. ஏன்கா? இப்ப டிவிக்கே வந்து காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அதனால கடத்திட்டாங்க. ஐயோ, இது தெரியாம போச்சுக்கா. ஒருவேளை குக்கர் மேல விசில் இருக்கும்ல, அதனால நம்மளோட நினைச்சு எடுத்துக்கிட்டாங்களோ? ஓ, இதுல இருக்குதுல்ல. இது கூட இருக்கலாம்ல. மீம்ஸ் நானும் பார்த்தேன், அப்ப புரியல, இப்ப புரியுது. புரிஞ்சிடுச்சா? நானும் வடிவேல் மாதிரி ஐயோ என் கடத்த காணும் என் கடத்த கடன் போவார்ல, அந்த மாதிரிதான் டிடிவி தினகரன் வந்து சொல்றாருன்னு நான் நினைச்சுட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா ஏஐ வீடியோ எல்லாம் உருவாக்கி போடுறாங்க அப்படின்றாரு. ஓஹோ, நீ பாக்கலையா? அத பார்த்தேன். காருக்குள்ள சைன் போடுறாரு, அவர் கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. அவருக்கு டிவி கேக்கு போகணும்னு தான் ஆசன் கூட வச்சுக்கலாம். மன்னார்குடி எம்எல்ஏக்கு மன்னார்குடி பளபளக்க மதுரை ஜில்லா மணமணக்க மணமணக்க ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவரை படுத்துற பாடலுக்கே தமிழ்நாட்டு மக்களை ஐயோன்ற மாதிரி ஒரு கோடிப்பு. அந்த ஆளுநரை தூங்க விட மாட்டாங்க. இவர் ஒரு பக்கம் போய் ஆட்சிக்கு ஆளுங்க எங்களை வந்து கூப்பிடுங்கன்னு இவர் ஒரு பக்கம் ராப்பிட ஓட்டிட்டு இருக்காரு. இதுக்கு பாவல ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தாரு. அவரும் போனா என்ன பண்ண முடியும்? இன்னொரு விஷயம், புதுச்சேரியில இருந்து அங்க தங்கி இருந்த அந்த 19 எம்எல்ஏக்கள்லாம் தமிழகத்தை நோக்கி வந்து பட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களாமே. ஆக்சுவலி ஏடிஎம்கே எதுக்கு அங்க கூட தங்க வச்சாங்க? பயம் வந்துருச்சு. இந்த குதிரை பேரம் எல்லாம் நடக்குதுல்ல, இப்ப காங்கிரஸ் கூட்டணி வந்து டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு இங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சும்மாவா போயிருப்பாங்க? எனக்கு டவுட், குதிரை பேரம்னா குதிரை மேல இருக்கு வந்து ஜிங்கு ஜிங்குன்னு போயிட்டு அது வந்து சவாரி. குதிரை பேரம்னா உன் தலைக்கு 100 கோடி தர்றேன், உன் தலைக்கு 200 கோடி தர்றேன். நம்ம வந்து வார்த்தைகள்ல தான் அந்த கோடியெல்லாம் வந்து சொல்ல முடியும், கண்ணுல எல்லாம் பாத்திரவே முடியாது. லட்சத்தையும் பார்க்க முடியல. கோடிப்பு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சொல்லும்ல அந்த பாட்டி, ஒரு கோடிப்பு. அது ஒரு கோடி எல்லாம் இல்ல, ஒரு தலைக்கு 100 கோடின்ற மாதிரி தான் வந்திருக்குன்ற மாதிரி வில்சன் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்க என்ன ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள ஏன் இப்படி அலப்பறைய கூட்டுறீங்க, நீங்க பண்ற கலாட்டா தாங்க முடியல அப்படின்னு சொன்னது யாரு? வில்சன். டிஎம்கே டிவிகே பத்தி சொல்லிருக்காங்க. நீங்க என்ன ஆட்சிக்கே வந்து அமரல, அது ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளவு அலப்பறை பண்றீங்க, குதிரை பேரம் எல்லாம் பண்றீங்க, எம்எல்ஏக்களை விலை கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க. வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப நம்ம ஆட்சி அமைக்கணும்னா 118 வேணும். அப்ப மத்தவங்களை இழுத்தாதானே முடியும். இல்ல தீய சக்தின்னு டிஎம்கே சொல்லிட்டு டிஎம்கே கூட்டணியில இருக்கிறாங்கல்ல சிபிஐ சிபிஎம். ஆக்சுவலி அப்படி இல்ல. இப்ப என்ன தெரியுமா, நாங்க வந்து தீய சக்தி அப்படின்னு நினைச்சுக்கோ, நீ தூய சக்தி. அப்ப நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்தோம்னா தூய சக்தியா மாறிடுவோம்ல. அப்ப நீங்க டைரக்டா போய் டிஎம்கே கூட சேர்ந்திருக்கலாம்ல, அங்க இருக்கிற தீய சக்தி எல்லாமே தூய சக்தியா மாறி இருக்கும்ல. அங்க 67. நாங்க அதை பண்ண மாட்டோம். எங்களுக்குன்னு கொஞ்சம் ஈகோ இருக்கு, எங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு கெத்து இருக்கு. அந்த கெத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். 108 தொகுதியில ஜெயிச்சுட்டு மக்களை வந்து 108 அனுப்பிடுவீங்க போல. இந்த ஆட்சி அமைக்க போறாரு, இந்த வர்றாரு. எனக்கும் அதுதாங்க டவுட். எப்பா பிபி எகிருது எப்ப பத்தில அண்மை செய்தி அண்மை செய்தி அதுதான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் திக் 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 தான் இந்த நிமிடங்களா தான் இருக்கு. ஆனா அந்த நேரு ஸ்டேடியம்ல பந்தல் போடுறவங்க தாண்டா ரொம்ப பாவம். போடுறாங்க கலைக்கிறாங்க, போடுறாங்க கலைக்கிறாங்க, போடுறாங்க கலைக்கிறாங்க. அழுகே வந்துடும். வடிவேல் ஒரு படத்துல உனக்கே எவ்வளவு 250 சொல்லுவார்ல, அந்த காமெடி மாதிரி போடுறது செத்து செத்து விளையாடலாமான்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. நீங்க ஆட்சி அமைச்சா என்ன அமைக்கல்ட்டான, எங்களை விட்டுருங்கப்பா நாங்க போறோம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க போல. ஒண்ணு பந்தல் போடணும், நீங்க வந்து ஆட்சி அமைக்கணும், இல்லையா பந்தலை பிரித்துட்டு அதோட போகணும். நாங்களும் போடுறோம் பிரிக்கிறோம் அந்தான்றீங்க. கடைசியா மே 10 தான். மே 10க்குள்ள நீங்க பெரும்பான்மை நிரூபிச்சிடணும். ஆக்சுவலி இதுல திமுக வந்து ஒரு விஷயத்துல பாராட்டி ஆகணும்க்கா. அவங்க கொஞ்சம் பெருந்தன்மையா கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட்சி அமைக்கவங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்க வந்து எதிர்கட்சியா நாங்க எங்களோட பவர் என்னன்னு காட்டுவோம். கண்டிப்பா அவங்க செய்வாங்க. அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் வந்து போய் இருந்தாலும் நாங்க வெளியில இருந்து ஆதரவு தான் கொடுப்போம், கூட்டணி இங்கதான் தொடருவோம், ஆதரவு தான் கொடுப்போம்ட்டாங்க. இந்த முஸ்லீம் லீக் தான் வந்து விளையாட்டு காமிச்சிட்டாங்க. போற மாதிரி இப்படி போய் அப்படி போயிட்டாங்க, யூட்டர்ன் போட்டு போயிட்டாங்க. இல்லன்னா இந்நேரம் வந்து அண்ணா ஆட்சி அமைச்சிருப்பாரு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்ற போர்டோட. முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்படின்னு படிச்சு எனக்கு முதலமைச்சர் அப்படின்னாலே அவர் ஞாபகம் தான் வருது. ஆனா இப்போதைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஏத்துக்க வேண்டிய போகுது. அவ்வளவுதான், பிரஸ் மீட் கொடுத்துருவாங்க. திரும்ப அவங்க 4 கண்டிஷன் வச்சிருக்காங்களாம். இப்ப விசிகா வந்து ஆமாமா நான் கேட்டேன், அந்த கண்டிஷன் ஓனா சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுக்கணும். அதற்கு அடுத்ததாக அந்த கேபினெட்ல, அதாவது அமைச்சரவையில இவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். ஆல்ரெடி விசிகா அந்த தொல் திருமாவளவன் அவங்க வந்து எம்பியா இருக்கிறாங்க, சிதம்பரம் தொகுதியில எம்பியா இருக்கிறாங்க. அங்க வந்து இவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல விசிகா ஆளுங்களை தான் நிப்பாட்டுவாங்க. அதுக்கு டிவிகே வந்து சப்போர்ட் பண்ணணும்.
அடுத்ததாக இப்ப வந்து இவர் எம்எல்ஏ ஆகணும்ல, எம்எல்ஏ ஆனாதானே சட்டமன்றத்துக்குள்ள வர முடியும் திருமாவளவன் அவர்கள். திருச்சி கிழக்கு நான் போறேன்னு சொல்றாரு. திருச்சி கிழக்கோ இல்ல பெரம்பூரோ, மேக்சிமம் பெரம்பூர் எடுத்தா நல்லது. ஆனா திருச்சி கிழக்க வந்து விஜய் விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு வந்து கொடுத்துருங்க, நான் அங்க நின்னு எம்எல்ஏ ஆயிக்கிறேன். சிதம்பரம் தொகுதியில நான் எம்பி சீட்டுக்கு எங்க ஆளுங்களை ஒருத்தர் நிப்பாட்டுவேன். கொஞ்சம் லாஜிக் கிடைக்குது. ஒரு விஷயம் ஒருத்தர் ஒரு நிபந்தனை வச்சா பரவாயில்ல, 4 நிபந்தனைகள் வச்சிருக்காரு. 4 நிபந்தனை அப்படிங்கறதெல்லாம் பாவம் அந்த நபரும். அந்த ரிசல்ட் வந்ததுல இருந்து 4 பேரு 4 பக்கம் 4 விதமா சொன்னாலும் இவர் வந்து இந்த 4 சொன்னதுதான் இப்ப 4 பேர் சேர்ந்து கடைசியாக தலித் மக்களுக்காக நலத்திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அது இன்னும் செயல்படுத்தல. அத வந்து நீங்க செயல்படுத்தணும். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம். 4வது வந்து செயல்படுத்தல, அவ பண்றோம் செய்யறோம் அப்படின்றாங்க, செயல்படுத்தல. அதனால நீங்க இது பண்ணணும். இந்த ஒரு விஷயம் வந்து ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். இந்த 4 கோரிக்கையும் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் விசிகா வந்து உங்களோட வரும்ன்ற மாதிரி பண்ணாங்க. இப்ப விசிகா அலுவலகத்துல பாத்தீங்கன்னா சோஃபா எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்காங்களாமே. ஆமா, புதுசு. அது வேற புது சோஃபா. ஏன்னா முதலமைச்சர் வராருல, அவர் வந்து மனசு நோக்க வருங்கால வரக்கூடிய கால இல்ல, இப்பவும் முதலமைச்சர் அவர்கள் தான் 10ஆம் தேதி என்ன ஆனாலும் விஜய் அண்ணா வந்து ஆட்சி அமைப்பாரு. அப்படி இல்லன்னா நமக்கு தான் கஷ்டம். இப்ப மதவாத கட்சிகள் உள்ள வந்துருவாங்க, டிஎம்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுன்னா. ஆமா, ஆனா விஜய் கிட்ட ஒரே விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா இதுக்கு கேள்வி கேட்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு லெட்டர் கொடுக்கும் போதே நாங்க 108 பெரும்பான்மையோட ஜெயிச்சிருக்கிறோம், நாங்க வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுங்கன்னு கடிதம் எழுதியிருக்கணும். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாங்க வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எழுதிட்டாங்களாம். அதனால இப்ப மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுவே கலைஞர் வந்து 96 சீட்டோட வந்து ஜெயிச்சிருக்காரு. 96 எம்எல்ஏ தான் இவர் சைடு. மத்தபடி பாமக காங்கிரஸ் இவங்க எல்லாம் இருந்தாங்க. பாமக ஒரு 18, காங்கிரஸ் ஒரு 30க்கு மேல எல்லாம் இருந்தாங்க. பெரும்பான்மை 120 இருந்தாலும் கலைஞர் ஜெயிச்சது மட்டுமே 96. அவர் அப்ப லெட்டர் கொடுக்கும் போது அதிகமா நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம், பெரும்பான்மை எங்களுக்கு தான், நாங்க ஆட்சி அமைக்கிறோம், அதுக்கப்புறமா நாங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு அவர் வந்து ஆளுநர்கிட்ட பேசி ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆனா அந்த யுக்தி அந்த வியூகம் வந்து விஜய்க்கு தெரியல. அரசியலுக்கு விஜய் வந்து புதுசுன்றதுனால அங்க இருக்கிற சீனியர் பேச்சையும் கேட்கல அப்படின்ற மாதிரிதான் வட்டாரங்கள் சொல்லுது. ஏன்னா சீனியர் அப்படின்னா செங்கோட்டையன் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அரசியல் தெரிஞ்சவங்க. 2 பேர் வந்து சீனியர் கிடையாது, பெரிய அளவுல அரசியல் சீனியர் இல்ல. ஆமா, ஏன்னா அங்க வந்து செங்கோட்டையன் மட்டும்தான். அப்பவே செங்கோட்டையன் நான் சொல்லியிருக்கேன், செங்கோட்டையன் வந்து நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கே ஒரு பிடிச்சமான ஒரு நபரா இருந்தார், நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. அவங்களுக்கு பிரச்சார பயணம் திட்டமிட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் தான் வழிகாட்டியா இருந்தாரு. அவர் அங்க இருக்கிறது பிளஸ் தான். அதான் செங்கோட்டையன் அவங்களே முன்னாடியே சொல்லிட்டாரா, நம்ம வந்து ஏடிஎம்கேல இருந்து சப்போர்ட் வாங்கிக்கலாம், நமக்கு தேவையான அமைச்சர்கள் வருவாங்க, நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரா. ஆனா ஆதவ நான் பேசாம இருந்தா வயசான காலத்துல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் பக்கம் வந்து குதிரை பேரம் எல்லாம் பேசி இவர் தான் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் 4 பேர் பேச்சை கேட்டு வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுல குறிப்பிட்ட ஒரு 2 பேர் இருக்காங்க தேவைக்காவல. அவங்க பேச்சை கேட்காம இருந்தா நல்லா இருப்பாரு. அட்லீஸ்ட் செங்கோட்டையன் அண்ணா அவர் பேச்ச கேட்டிருந்தாலாவது இந்நேரம் ஆட்சி அமைச்சிருக்கலாம், அண்ணன் சிஎம் ஆகிருப்பாரு. அதுக்கப்புறமா பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கலாம். இதே குதிரை பேரத்தை வந்து பேசி கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஆட்சி அமைச்சாச்சு அப்படிங்கிறப்போ எல்லாரும் வாண்டடா வந்திருப்பாங்க. ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்களோ? கொடுத்துருவாங்க, வேற ஆப்ஷன் இல்லல்ல. ஏன்னா இப்ப சிபிஐ கேட்க மாட்டாங்களா எங்களுக்கு கொடுங்க எதுவுமே? அவங்கதான் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. எங்களுக்கு எந்த கட்சி, எங்களுக்கு தொகுதி, எங்களுக்கு அந்த பதவி எதுவுமே வேண்டாம், நாங்க வந்து வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், கூட்டணி வந்து டிஎம்கே தான்ட்டாங்க. இப்ப விசிக அவங்களும் வந்து வரல அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், பிஜேபி வந்துடும், அதுக்கப்புறமா அந்த பிஎம்சி அது வந்துடும், மும்மொழி கொள்கை, இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்துடும். தயவு செஞ்சு ப்ளீஸ் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினர் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க விஜய்க்கு. தாய்மார்கள் தந்தைமார்கள்லாம் வந்து பிள்ளைமார்கள் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டோன்ற மாதிரி நிறைய நம்ம வந்து சொன்னோம். என் புள்ள சொன்னா நான் போட்டேன், என் பேரன் சொன்னா நான் போட்டேன், என் குழந்தை அழுவுறதுனால 4 வயசு குழந்தை அழுதுக்கா போயிட்டு ஏய் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த குழந்தைங்களுடைய படிப்பு வந்து கேள்விக்குறியா ஆகும். பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா 3வது கிளாஸ்ல பொது தேர்வு வைப்பாங்க, அடுத்ததா 5வதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்க, அடுத்து 8வது, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 10, 9 அப்படி போயிட்டே இருக்கும். மும்மொழி கொள்கை வந்துடும். அடுத்ததாக இவ்வளவு ஆபத்து இருக்கு. சொல்லப்போனா 2 மொழி கத்துக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, இதுல மும்மொழி அப்படிங்கறது தாங்கிக்கவே முடியாது. குழந்தைங்க பேச்ச கேட்டு ஓட்டு போட்டாங்க. இப்ப அந்த குழந்தைங்களுடைய படிப்பே வந்து கேள்விக்குறியா ஆயிடும். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அண்ணன் போய் தான் 2 மொழிகளை கத்துக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கறதே ஒரு கஷ்டமா தான் இருக்கு. பட் இதுல ஹிந்தி வேற திணிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான். 2 சீட்டு விசிகன்ற மாதிரி கலாய்ச்சாங்க.
சோ இப்ப அந்த 2 சீட்டு தான் இவங்களுக்கு வந்து கடைசியா வந்து ஹெல்ப் பண்ண போகுது. சோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணா ஆட்சி அமைச்சிடுவாரு, அவங்க உத்தரவு கொடுத்துருவாங்க, நந்துரும் மேக்ஸிமம் 10ஆம் தேதி. குதிரை பேரம் தான் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல, அது நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி வில்சன் அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க சாட்சியோட நிரூபிக்கணும், இந்த மாதிரி ஒரு தலைக்கு இவ்வளவு கொடுத்து பேசினாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிற 5 பேரை வந்து ஹைதராபாத்ல வந்து அடைச்சு பத்திரமா வச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச 107 எம்எல்ஏக்களை வந்து பனையூர்ல மகாபலிபுரம்ல ஒரு ரெசார்ட்ல வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே புதுச்சேரியில வச்சிருக்காங்க பாத்தீங்களா எம்எல்ஏக்களை கூட. இந்த ஆமா இப்ப உங்ககிட்ட வந்து உனக்கு ஒரு 500 கோடி தர்றேன் பின்னாடியே வான்னு சொன்னா நீ போயிடுவல. அது மாதிரி அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு, ஏன்னா அரசியல் அப்படின்றது நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் இல்லாத ஒரு களம் அப்படின்ற பட்சத்துல சரி பணம் தர்றாங்க நம்ம போலாம். காசு தரலக்கா, ஒரு 500 கோடி, இது 1 கோடி, 1 கோடி அவ்வளவுலாம் வேண்டாம், ஒரு 5 லட்சம் கொடுத்தாலே நீ போயிடுவ, 500 ரூபாய் கொடுத்தாலே நீ போயிடுவ. 500 ஐயோ ஒரு 5 லட்சம் அதான் சரி நமக்கு தரமாட்டாங்க, நம்மள ஒரு பொருட்டை எடுக்க மாட்டாங்க. வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் நம்ம உங்களுக்கு தேவைப்படும், ஓட்டு போடுறதுக்காக நம்ம தேவைப்படும். இப்ப நம்ம தேவை கிடையாது, யாரா இருந்தாலும் சரி. விஜய் அண்ணா ஆட்சியை அமைத்தாலும் நிதி நிர்வாகத்தை அவரால் கண்டினியூ பண்ண முடியுமா, அவரால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்காக நல்லது பண்ணணும்னு நினைச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஏடிஎம்கேவும் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு தமிழக வெற்றி கழக தலைமை வந்து முன்னோர் சீனியர் இருப்பாங்கல்ல, மூத்த குடிமக்கள், அவங்களுடைய சொல் பேச்சை வந்து கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ நீங்க இந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.